9th standard chapter 7 mensurations-ல exercise 7.1ல third sum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா perimeter of a triangular plot is 600 meter. அதாவது ஒரு முக்கோண வடிவிலான ஒரு plot இருக்கு, நிலம் இருக்கு. ஸோ அதோட எது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 600 meter அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. if the sides are in the ratio, அந்த sides இந்த triangular plot உடைய sides எந்த ரேஷியோவில் இருக்குது, விகிதத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5:12:13 அப்படின்றாங்க. என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக சுற்றளவுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பேர் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 மீட்டர். இப்போ சைட்ஸோடைய ரேஷியோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ரேஷியோ ஆஃப் த சைட்ஸோடைய ரேஷியோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5:12:13. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? சைட்ஸோடைய ரேஷியோ. ஸோ அப்போது பக்கங்களுடைய விகிதம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5:12:13. பொதுவாக நம்ம ரேஷியோவை பிரிக்கணும்னா அதோட ஒரு மாறியை சேர்க்கணும், அதாவது வேரியபிளை சேர்க்கணும். ஸோ இப்போ நமக்கு எஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு a + b + c டிவைடட் பை 2. இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை லெஃப்ட் சைட்லையும் இதை ரைட் சைட்லையும் மாற்றி எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ அப்போது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a + b + c / 2 உடைய ஃபார்முலா, அதாவது எஸ் உடைய ஃபார்முலா தான் இது. நமக்கு என்ன தெரியும்? எஸ்ன்றது தெரியும். இதுதான் a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ. ஆனால் ரேஷியோவில் இருக்குது இல்லைங்களா? அந்த ரேஷியோவை தனியாக பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5x சே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 5x அதே மாதிரி ப்ளஸ் 12x ப்ளஸ் 13x, அதாவது ரேஷியோவில் இருக்கிறத a வேல்யூவை 5x ஆகவும் b உடைய வேல்யூவை 12x ஆகவும் c உடைய வேல்யூவை 13x ஆகவும் பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்போ அந்த a b c வர இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். டிவைடட் பை 2 s உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 600. அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மாதிரியான வேரியபிள் இல்லைங்களா? ஸோ லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஒத்த உறுப்புகள் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ 5 + 12 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 17. ஸோ 17 + 13 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 27, 13 வரும். ஸோ 30x டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 600. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்பு கீழே இருக்கிற 2 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ அப்போ 30x இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 6 2s are 12, 2 0 பின்னாடி போட்டுக்கும். இப்போ நமக்கு தேவை x. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆப்பரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 × xன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஆல்ரெடி என்ன இருக்குது 1200 டிவைடட் பை 30 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மேலே ஒரு ஜீரோக்கு கீழே ஒரு ஜீரோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ் போட்டாச்சுங்களா? பக்கத்தில் எத்தனை ஜீரோ இருக்குது? ஒரே ஒரு ஜீரோ. ஸோ அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த எக்ஸ் வேல்யூவை தூக்கி நம்ம எதில் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா ஏபிசின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஏவுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x. அப்படின்னா என்ன வரும்? 5 × 40. எக்ஸுக்கு பதிலாக 40 சப்ஸ்டியூஷன் பண்ணும். 5xனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 5 × xன்னு சொல்லிட்டு அர்த்தம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ 5 4s are என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 20, ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ ஏவுடைய வேல்யூ என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர். அதே மாதிரி b உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12x. ஸோ அப்போ 12 × xக்கு பதிலாக 40. ஸோ 12 4s are என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 48, ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 480 மீட்டர். c உடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13x. ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஸோ 13 × 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 520 மீட்டர். ஸோ ஏபிசி கிடைச்சிருச்சுங்களா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரிமீட்டர் கொடுத்தாச்சு, ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோங்களா? ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் s × s - a × s - b × s - c, ரைட்டுங்களா? இப்போ நமக்கு எஸ்ஸும் தெரியும், ஏபிசியுடைய வேல்யூஸும் தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணுவீங்க? கொஸ்டினில் என்ன கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. அடுத்தது பார்த்தீங்கன்னா s - a. அப்போ 600 மைனஸ் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இன்டூ s - b. ஸோ 600 மைனஸ் 480 இன்டூ s - c. ஸோ 600 மைனஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 520. இந்த ரூட் எப்பவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 600 இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 400. அடுத்தது இதை ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா 120. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 18 சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இதுக்கு ரூட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். எப்படி ரூட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 600 எப்படி எடுத்து எழுதலாம்? ரூட் என்ன அர்த்தம்? ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட்டுக்கு வெளியே எடுத்து எழுதலாம். இதுதான் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10
10 into 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரூட்டுக்குள்ளே எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குதுன்னா அதை நம்ம ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட்டுடைய கான்செப்ட். மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப பெருசாக போகும். ஸோ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த 600 நான் எப்படி பிரிக்கிறேன்னா 100 into 6 எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம 2 டேபிளில் போடலாம், 6 டேபிளில் போடலாம், எப்படி வேணாலும் ப்ரொசீட் பண்ணலாம். நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வரணும், அந்த ரூட் ஒரே மாதிரியே உள்ள வேல்யூஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அடுத்தது 400 எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 100 into 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். இப்போ இந்த 120 ஒரு 0 நிற்குதுங்களா, இங்கேயும் ஒரு 0 நிற்குதா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 10 into 12 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 120. அதே மாதிரி 80 என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 10 into 8ன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இப்போது இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, மொத்தமாக எத்தனை 100 இருக்குது? 2 தடவை இருக்குதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் இல்லாமல் ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதணும், அதாவது ரூட்டுக்கு வெளியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 2 தடவை வருது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு தடவை ரூட்டுக்கு வெளியே எடுத்து எழுதிடுறேன். அப்போ மீதி என்னென்ன வேல்யூஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 இன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8. சரி, இப்போ இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சம்ம. ஸோ இப்போ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 100 into 10 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ உள்ள என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 into 4 into 12 into 8. எந்த 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ 6 4s are 24, 12 8s are 24 வருமானா வராது. சரி, 6ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 72. 4ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்காது. அப்போ நான் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 8s are என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. ரைட்டுங்களா? அதே மாதிரி 4 12s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ நான் எப்படி கம்பைன் பண்ணிக்கிறேன்னா 6 into 8 into அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4 into 12. இது உங்களுக்கு புரியறதுக்காக திரும்ப ரீரைட் பண்ணி எடுத்து எழுதிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ 1000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 8s are என்ன வந்துடும் 48, 4 12s என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 48. 2 தடவை வந்ததுன்னா ரூட்டுக்குள்ளே அதை என்ன பண்ணலாம், இந்த 1000 அப்படியே கண்டினியூ பண்ணி போடுங்க. 2 தடவை வந்ததுன்னா ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஆல்ரெடி 1000 இருக்கிறதுனால வெளியே மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டுக்கும். ஸோ 1 into 48 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 48, 3 0 போட்டுக்கும். ஸோ 48,000 இது வந்துட்டு ஏரியா இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர், சதுர மீட்டர், பரப்பளவுனாலே இதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.